இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 4 ஓகேங்களா. அதில் இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், a man whose eye level is 2 meter above the ground wishes to find the height of a tree. ஓகேங்களா. he places the mirror horizontally on the ground 20 meter from the tree and finds that if he stands at a point C which is 4 meter from the mirror. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, ஒரே கிரவுண்டில் ஒரு ட்ரீ இருக்குது. அடுத்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேன் இருக்கான். ஓகேங்களா. ட்ரீக்கும் மேனுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலை, பட்டு ஒரு மிரர் ரெண்டுக்கும் நடுவில் வச்சுருக்காங்க. அந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீலேருந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்தது அந்த 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க மிரர்லேருந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த மேன் நிற்கிறான். ஸோ மேன், அதாவது ஒரு படமே வரைஞ்சிடாது அப்படியே. ஸோ அவர் சொல்லியிருக்கிறது இது ட்ரீ, இது மேன். ஓகேங்களா. மேனோட ஹைட், அதாவது ஐ சைட்டுன்னு சொல்லிட்டா. ஸோ மேன் இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது அவனோட ஐ சைட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 2 மீட்டர். ஓகேங்களா. ட்ரீக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லலை, அதை தான் கேட்டிருக்கான். ஹச்சு இந்த மிரர் பார்த்தீங்கன்னா இதுதான் மிரர்னால் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 20 மீட்டர்னு கொடுத்துருக்கான். இந்த மிரர்லேருந்து இந்த மேன் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்கான் அப்படின்னா 4 மீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த மேனு இங்கே இருந்து இந்த மிரரில் இந்த ட்ரீயோட டாப்பை வியூ பண்ணுறான். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரீயோட ஹைட் எவ்வளவு அப்படின்றத அவன் கேட்டிருக்கான். ஸோ இவங்க எக்ஸாக்டாக அந்த ட்ரீ மிரரோட ஹைட்டை பார்க்கும்போது பார்க்குறான் அப்படின்னா அந்த ட்ரீ வந்து எவ்வளோ ஹைட்டு அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதைத்தான் இப்போ கிளாஸாக பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ட்ரீக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஓகேங்களா. ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக ரெண்டுமே கரெக்டாக இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ பென்சில் எல்லாம் எரேஸ் பண்ணி போடுறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீயோட ஹைட் வந்து இங்கே வந்து படுது அப்படின்னா இந்த ஆங்கிள் ஒன்று இருக்குது, இந்த ஆங்கிள் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்ற எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே இன்ஸ்டன்ஸ் ஆங்கிள், ரிஃப்ளெக்ட் ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றப்ப அடுத்த கண்டிஷன் பாருங்கள். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது 90 டிகிரி அப்படின்னா இதுவும் 90 டிகிரி தான். ஓகேங்களா. ஸோ இது 90 டிகிரிலேருந்து ஐ போச்சுன்னா என்ன வருமோ அதே தான், 90 டிகிரிலேருந்து ஆறு போச்சுன்னா அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இது ரெண்டும் சேம். இது ரெண்டும் எப்படி சேமோ அதே மாதிரி இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பேர் வச்சிடலாமா. ஸோ இதுக்கு பேர் வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு பேர் வைக்கிறேன். இது வந்து இங்கே இருக்கக்கூடியதுக்கு நான் பினும் சினும் டினும் ஈனும் வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 3 பேர் வச்சாச்சு. ஸோ இது வந்து நார்மல் லைனு, பெர்பெண்டிகுலர் லைனு. ஸோ இப்போ பேர் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரீயோட ஹைட்டை கண்டுபிடிப்போமா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து என்னது ஐ ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகும், நம்ம சொன்ன மாதிரி இது 90 டிகிரி, இது 90 டிகிரி அப்படின்ற மாதிரியும் இந்த டீட்டாவும் ஈக்குவல்ன்ற மாதிரியும் எழுத போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன எடுத்துக்கோங்க, ஆங்கிள் ஆஃப் என்பிஏ ஈக்குவல் டு, சரி நம்ம வந்து ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா. இதை கூட வேணாம், ட்ரையாங்கிளை முதல் எழுதிக்குவோம். ஏபிஇ. ஓகேங்களா. ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்டு இதை விட்டுருவோம், இங்கேயும் எழுதுகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்டு ட்ரையாங்கிள் ஏபிஇன்றப்ப பிசிடி. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுக்கும்போது ஆங்கிள் ஆஃப் என்பிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் என்பிசி. ஓகேங்களா. அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேங்களா. என்னன்னு தெரியாது, பட் டீட்டா வச்சுட்டேன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ 90 டிகிரி, சியும் 90 டிகிரி. ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஆஃப் இஏபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிசிபி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இப்போ வழக்கமாக நம்ம என்ன எழுதலாம், பை டபுள் ஏ சிமிலாரிட்டி. ஓகேங்களா. ரெண்டு டிகிரியுமே ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல், சிமிலாரிட்டி. ஓகேங்களா. பேசிக்கிட்டே இருந்தால் ஸ்பெல்லிங் வர மாட்டேன்.
பை டபுள் ஏ சிமிலாரிட்டி என்ன சொல்லலாம், இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிசிடி. ஸோ அப்போ வழக்கமாக என்னென்னா ரெண்டு பேரலல் சைடுமே ரேஷியோ வந்து எழுதலாமா, சிடி டிவைடட் பை ஏஇ ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை ஏபி. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எழுதுறேன், இது ரெண்டாவது கீழே எழுதுனேன், அதேமாதிரி அப்போ இதை மேலே எழுதிட்டு இதை கீழே எழுதிக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்குரிய டேட்டாவை போடுங்க. சிடி அப்படின்றது 2, ஏஇன்றது தெரியாது ஹச், சிபின்றது 4, ஏபின்றது 20. ஓகேங்களா. ஸோ 20க்கும் 4க்கும் கட் பண்ணால் 5 4s are 20. ஸோ 2/h 1/5. ஸோ 5 இந்த சைடு போனால் 2 × 5 ஈக்குவல் டு 1 இங்கே இருக்குது 1 × h. ஸோ அப்போ h is equal to 10. அவன் என்ன டேட்டா கொடுத்துருக்கான், மீட்டரில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அந்த ட்ரீயோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு, 7th சம்மு. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறையா ஏதோ வித்தியாசமாக இருக்குது, பேரல் ஆஃப் நிறையா இருக்குன்னு யோசிக்கவே வேணாம். ரெண்டு ட்ரையாங்கிள் இந்த படத்தை மட்டும் நம்ம போட்டுக்கிட்டாலே போதும் தான், ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்ச ஆன்சரை எழுதிட முடியும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்றத வச்சு இதோட ரேஷியோ ஆஃப் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றத எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா. சைட்ஸ் ஆஃப் த ரேஷியோஸ் ஆஃப் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.